சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற திரை விமர்சனம் வந்து சைலேஷ் கொலானு இயக்கத்தில் நானி, ஸ்ரீநிதி செட்டி மற்றும் பலர் நடிப்பில் வெளிவந்திருக்கிற திரைப்படம் ஹிட் தேர்ட் கேஸ். அதாவது ஏற்கனவே 2 பார்ட் வந்து ஹிட் வந்திருக்கு. இது 3வது பார்ட்டாக நானி நடிப்பில் வெளிவந்திருக்கு. இந்த படத்தோடைய கதை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோடைய மெயின் கதை கரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, சைக்கோ கில்லர்கள் இவங்களை பற்றி இதை சுற்றின வர ஒரு கதை தான் வருது. இந்த படத்தில் நம்ம நானி வந்து ஒரு காவல்துறை அதிகாரி நடிச்சிருக்கிறாரு. காஷ்மீரில் வந்து அவர் வந்து போஸ்டிங்கில் இருக்கும்போது அங்கே வந்து ஒரு கொலை நடக்குது. அந்த கொலை என்னென்னா, ஒரு ஒரு ஆளை வந்து தலைக்கிழவாக கட்டி தொங்க விட்டு கழுத்தில் அறுக்கப்பட்டு அந்த ரத்தமெல்லாம் வெளியில் போயிருக்கு. அவங்க உடம்புலேருந்து ஒரு 3 ஆர்கன், பிட்யூட்டரி கிளாண்ட், அந்த மாதிரி ஒரு 3 ஆர்கன் மட்டும்தான் திருடப்பட்டிருக்கு. இது வந்து அவர் விசாரிக்க போகிறார். விசாரிச்சுட்டு இருக்கும்போதே அடுத்தடுத்த கொலைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாக வந்து ஒரு 13-15 இடத்துக்கு மேலே நடந்திருக்கு. ஒரு கொலையை தேடி அதில் வந்து ஒரு கொலையை தேடி உத்தரப்பிரதேசம் வர்றாரு. இந்த மாதிரி பல்வேறு இடங்களுக்கு போகிறாரு. இது வந்து ஒரு மிகப்பெரிய செயின் நெட்வொர்க். இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அந்த கொலை வந்து ஒரு வில்லன் மூலமா ஒரு டார்க் நெட் அப்படின்ற ஒரு நம்ம சைபர் கிரைமில் யூஸ் பண்ணுற அந்த டார்க் நெட், அதன் மூலமா இயங்குகிற ஒரு வெப்சைட் மூலமா எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த வெப்சைட்டில் மெம்பர் ஆகணும்னா அந்த ஆள் வந்து 2 கொலை பண்ணணும். அந்த 2 கொலையை வீடியோ எடுத்து அதில் அப்லோட் பண்ணணும். அதை பார்த்துட்டு அந்த வில்லன் வந்து அவங்கள வந்து அவங்களுடைய குரூப்புக்குள்ளே வந்து சேர்த்துக்குவான். அதுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து பல்வேறு அசைன்மெண்ட்டுகள் வழங்கப்படும். இதை வந்து நானி வந்து கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சி இப்போ இவர் அவங்க வந்து எப்படி ரீச் பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுறாரு, 2 அக்யூஸ்டுங்களை கொன்று அதே பாணியில் கொன்று அந்த சைட்டில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறாரு. இவரை வந்து வில்லன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறான். இப்போ நானி வந்து அந்த கேங்குக்குள்ளே போகிறார். ஒரு கெட் டுகெதர் நடக்குது. அதுக்குள்ளே போயிட்டு அந்த வில்லன் கேங்கை எப்படி அழிக்கிறார் அப்படின்றது தான் வந்து இந்த படத்துடைய திரைக்கதை. இதில் பார்த்தீங்கன்னா நானியோட நடிப்பு வந்து நமக்கு சில இடங்களில் வந்து ஒரு விஷயம் சொல்லணும். என்னென்னா, இந்த படத்தில் வர சைக்கோ வில்லனோட நானியை பார்த்தா நம்மளுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஒரு வைலண்ட்டாக நடிச்சிருக்கிறார். எந்த ஒரு சீன்லையும் சாதாரணமாக இருக்க மாட்டார். அடி வெளுத்து வாங்கிட்டே இருக்கு. அதாவது அவர் யாரையாவது விசாரிக்கிறாருன்னா ரத்தம் இல்லாமல் விசாரிக்க மாட்டேன்றார். அடிச்சு வெளுத்து வாங்குறாரு. அந்த மாதிரி ஒரு உண்மையிலே நானி தான் சைக்கோ வில்லனான்ற அளவுக்கு அவருடைய நடிப்பு இருக்குது. மற்றபடி ஸ்ரீநிதி செட்டிக்கு வந்து ஒரு 3 சீனில் லவ் பண்ணுற சீனு, கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஃபைட்டு சீனு. அவங்க வந்து போலீஸாக வராங்களா, நானியை காப்பாற்றுறதுக்கு வந்து ஒரு ஃபைட்டு பண்ணுறாங்க. இவ்வளோ தான் இதில். மற்றபடி எல்லாமே நானி வில்லன், நானியை சுற்றிய ஒரு திரைக்கதை. ஆனால் திரைக்கதை வந்து நல்லா விறுவிறுப்பாக பண்ணியிருக்கிறாரு இயக்குனர். கொஞ்சம் படத்துடைய நீளத்தை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் நம்மளுக்கு விறுவிறுப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் வில்லன் வந்து என்னென்னா, கொஞ்சம் ஆள் அப்படியே காட்டினாலும் அந்த வில்லன் வந்து கொஞ்சம் ஏப்பசாப்பி ஆயிடுறாருன்னு சொல்ல, நம்ம லோக்கல் லாங்குவேஜில் சொல்லணுமா, ஏப்பசாப்பி ஆயிடுறாரு. என்னென்னா, நானிக்கு முன்னாடி அவர் வந்து பெருசாக நிற்கலை. ஒரு ஈக்குவலாக இருக்கணும். ஏன்னா நானியே இவ்வளோ வைலண்ட்டாக காட்டும்போது வில்லன் எவ்வளோ வைலண்ட்டாக காட்டுறோம். அதில் வந்து இயக்குனர் வந்து ஏன்னா ஒரு கோட்டை விட்டுருக்கிறாரு. அப்படியே இந்த மாதிரி முடிகிற இந்த படத்தோடைய கிளைமேக்ஸில் வந்து நம்ம கார்த்திக் வராரு. நம்முடைய கார்த்திக், சிவகுமாருடைய பையன் கார்த்திக் வந்து அவர் வந்து 4வது பாட்டுக்கு லீடாக வந்து நிற்கிறாரு. நம்ம இயக்குனருக்கு வந்து ஒரே ஒரு வேண்டுகோள் தான், எங்கள் ஊர் கார்த்தி நாங்கள் இந்த மாதிரி ரத்தம் தெரிக்கலாம் பார்க்க மாட்டோம். ஏன்னா படம் பார்க்க போகிறவங்க மேலே ஆளுக்கு 2 ஆளுக்கு வந்து ஒரு 20 லிட்டர் ரத்தத்தை வாங்கி ஊற்றி அனுப்புறீங்க மேலே எங்கள் மேலே. ஆனால் எங்கள் கார்த்தி வந்து இந்த மாதிரிலாம் நாங்கள் பார்த்ததில்லை. தயவு செஞ்சு கார்த்தி வச்சு இட்டு 4 எடுக்கும்போது ஒரு கொஞ்சம் வைலண்ட்டை கம்மி பண்ணி எடுக்கலாம். ஹிட் 3 நானிக்கு வந்து ஒரு அசுரத்தனமான வெற்றியாக இருக்கும் அப்படின்னா அது வந்து மிகையாகாது. ஆனால் என்னென்னா, அந்த வெற்றியில் நிறைய ரத்தம் தெளிச்சிருக்கு. அவ்வளோதான் நம்ம சொல்லலாம்.